ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஜே டேஞ்சர் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 5 கேம் பிளே தான். அது மட்டும் இல்லை, போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி எந்த ட்ராகனை ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிருப்போம். ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார்ம் வைக்க போகிறோம். ஃபார்ம் இப்போதை வைக்க போகிறது இல்லை, ஃபார்முக்கு தேவையான இடத்த மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஃபார்ம் தேவையான இடத்த ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மற்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த வீடியோவில் ரெக்கார்டு இருக்குமா இல்லையா எனக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இருக்காது. ஓகே, புக் அண்ட் கோயில் வந்து எழுதி வச்சுருப்பேங்க. கேவோட லொக்கேஷன் வந்து 60-480. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கிட்டோம். ஏன்னா இங்கே அந்த இடம் வந்து கடலுக்கு அந்த பக்கம் இருக்குது. நான் வந்து போட் செய்ய மறந்துட்டேன். அதனால் இந்த இடத்த வந்து செதுக்கிடுவோம் ஒரேடியாக. இது இருந்து என்ன செய்ய போகுது, அந்த ஒரு இலை உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த பிளாங்கை மட்டும் கிராஃப்டிங் டேபிளில் கீழே வச்சுட்டு போட்டை கிராஃப்ட் பண்ணிவிட்டு, என்னடா கிராஃப்ட் உண்மையே தாங்க சொன்னேன். சரி, வச்சுட்டு போட்டை ரெடி பண்ணிட்டு கிளம்புவோம். நான் வந்து ரெசிபி பார்க்காம செஞ்சுருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆமை கூட செய்ய தெரியுமா? ஆமைக்கு தெரியாது, சத்தியமே தெரியாது. ஜம்ப் பண்ண முடியல இங்கே. ஓகே, நம்ம இங்கிட்டு போய் இப்படி வச்சுக்குவோம். வச்சுட்டு போட்டு கொஞ்சம் எனக்கு ரெசிபி தெரியாது. ஓகே, இந்த இருக்குது போட்டு. போட்டை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ அப்படியே தோண்டி உடைப்போம். தோண்டுங்க உடைங்க. ஓகே, உடைச்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் இன்வெர்ட்டருக்கு வந்துருச்சு. இப்போ போவோம் நேராக. இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு மலை இருக்குங்க. அந்த மலை லோட் ஆகுது பாருங்க. ஓகேவா? மலை இருக்கும். இந்த பக்கம்தான் போகணுமா? இல்லையே, பின்னாடி இல்லை, இந்த பக்கம் போன மாதிரி இல்லை. ஒருவேளை லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருங்க, புக் அண்ட் கோயில் இருக்கு. மறுபடியும் ஒரு எடுத்து பார்த்துருக்கோம். இந்த எடுத்து பார்த்துட்டு அப்புறமா நம்ம இது பண்ணுவோம், ரைட் கொடுத்து. ஓகே, 60-480. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் தான் போகணும். நான் வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து கிராப் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அங்கே தான் காட்டுது ஓரமாக. நான் வந்து ரெக்கார்டிங்கில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் கிராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ நான் போட்டை இந்த இடத்துல போட்டு கரைக்கு, அதாவது இதே கரை தான், பட் இங்கே வழி இல்லை. அதனால் நம்ம தண்ணி வெளியே போகிறோம். ஓகே, ஏன்டா இதுக்கெல்லாம் போட்டை செஞ்சு நீ வேஸ்ட் பண்ணுற, நீச்சல் அடிச்சு போக தெரியாதாடா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு கேமில். ஓகேவா? அங்கே போகிறதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு போட்டு செஞ்சுருக்கேன். ஓகே, இவங்க லீஃப் லிட்ரு சீடெலாம் இருக்குது. அதனால லீஃப் லிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரௌன் கலரில் மிதக்குது பார்த்தீங்களா, அது பேர் லீஃப் லிட்டர். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. நீங்கள்லாம் ப்ரோ பிளேயர்ஸு, நான் தான் புதுசு. போன மாதம் தான் எடுத்துனேன் கேமை. ஓகேவா? இப்போ வந்து இந்த வழி ஏறி குதிக்க முடியலையே. ஓகே, ரூப் நான் பாட்டை கரெக்டாக ஒரு ப்ரோ இதில் ஏறினேன். பார்த்தா இங்கே மரம் தட்டுது. ஓகே, இப்போ இங்கிட்ட போவோம். போயிட்டு ஓகே, இந்த கேவ் இல்லைங்க. இதுக்கும் அங்கிட்டு தாண்டி போகணும். இந்த மலை மேலே ஏறி அந்த மலைக்கு போகணும். நம்ம அந்த மலையை இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கோமா, அந்த பக்கம் ஏறி போகணுங்க. மலை மேலே ஏறி போகலாம். மலையை குடஞ்சி போனோன்னா டைம் ஆகும். பிளாக்கு மைன் பண்ணணும். வெறும் வழியாக இருந்தால் கூட ஓடிடலாம், டைம் சேவ் ஆகும். இது நான் மைண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரூட்டை மேலே மாற்றிட்டேன். ஓகே, இந்த சாம்பி பயவுள்ள வேறு என்னை துரத்திட்டே இருக்கானே. துரத்திட்டே இருக்காயா என்னை துரத்துறாயா. காப்பாற்றுங்க. ஐயோ, முட்டுச்சந்து இல்லை. ஐயோ, பிளாக்கில் முடிஞ்சு சொல்லி எனக்கு செலிட்டன் பை வேறு அம்பு விட்றான். கரெக்டாக குறிவாக்க தெரியாத கை நடுக்கும் பயலுக்கு. ஓகே, ஓடுற இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தானே நம்மளை கொண்டுருவேன். ஓடு அச்சமில்லை ஓடு. நாங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு பேசாமல் கண்டினியூ பண்ணிட்டான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல நான் கரெக்டாக கட் பண்ணியிருப்பேங்க. ஓகே, நான் கேவுக்கே வந்துட்டேன். ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஓகே, இப்போ நம்ம நேரம் இங்கே உள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே வந்து ஸ்பைட்ரு சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நானும் சரி ஒன்றும் இருக்காது, சும்மா நம்ம பிரம்மையாக இருக்கும்னு நினச்சி இந்த பக்கம் வந்தேங்க. டைமண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்த்தா மாப் ஸ்பானரு. ரைட்டு, மாப்பு ஸ்பானர் இருக்கா? நான் கேவ் ஸ்பைடர்னு நினச்சேன், பார்த்தா நார்மல் ஸ்பைடரு. நீ பண்ண மகா தப்பு என்ன தெரியுமா? என்னையை பார்த்து மேலே வந்தது, பக்கத்தில் வந்துட்டு அடிக்காத மாதிரி குனிஞ்சது. 2வது தப்பு. மொத்தம் 2 தப்பு பண்ணியிருக்கா. 2 தப்புக்கு உண்டான தண்டனையை நீ அனுபவிச்சிட்ட. ஓகே,
முதல்ல இந்த ஸ்பானர் அடித்து உடப்போம். டிசேபிள் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டிசேபிள் பண்ணால் மட்டும் அந்த அன்னைக்கு ஸ்பான் ஆகும் நின்றுமா என்ன? 1-2ஆச்சும் அட்லீஸ்ட் ஸ்பான் ஆகும். ஓகே, செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். போன் இருக்குது, லெதர் இருக்குது, கன் பவுடர் இருக்குது, ப்ரெட்டு வேண்டாம். ஸ்ட்ரிங் இருக்குது, அயன் இருக்குது மொத்தத்துக்கும். ஓகே, 2 சிடி இருக்குது. இந்த சிடி எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? நான் கமெண்ட் பண்ணதுனாலே என்னன்னு தெரில, நோ கமெண்ட்ஸ் எட் அப்படி வந்துருச்சு. கமெண்ட் பண்ண முடியல, கமெண்ட் இஸ் டர்ன்ட் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. அது என்ன செய்யணும்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் யூடியூப்க்கு புதுசு, கேமுக்கு புதுசு. ஓகே, நான் ஜில்ஜோனை பாட்டுன்னு சொல்ல வரல. ஜில்ஜோனாச்சும் ஓரளவுக்கு விளாடுவார்னு வச்சுக்கோங்களேன். மைண்ட் கிராஃப்டை ப்ரோ பிளேயர்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நான் அதுவும் இல்லை, பாட்டு ஃபுல்லோ. நான் புதுசாக ஏற்றி வச்சுருக்கேன். ஓகே, மாற்றி எப்படி தெரியுமா, 1 மந்த்தா மார்ச் மே மாதம் ஏற்றுனேங்க. கரெக்டாக மே மாதம் ஏற்றுனேன். ஏப்ரலில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் ஆயிருக்குங்க. கரெக்டாக 3ஆவது மாதம் ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த பக்கம் ஒரு ட்ரோன் இருக்குது. அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீ வாட்ட துள்ளிட்டே கடன்ட்டு. ஓகே, இந்த பக்கம் இருட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு டார்ச் வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம வரும்போது மாப் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அது வேறு. நான் உள்ளே வரும்போதே 4-5 க்ரீப்பர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். சூப்பர். ஓகே, இந்த பக்கம் ட்ரோன் மட்டும்தான் இருக்கே, வேறு எதுவும் இல்லை. அது ஆண்டி ஷேட் நினச்சேன், பார்த்தா வேறு. ஓகே, தண்ணி வெளியே மேலே ஏறி இப்போ நம்ம அந்த கரைக்கு போயிடுவோம் மேலே. ஓகே, நான் மேலே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேலே ஸ்கெல்டன் உட்காந்துட்டு வர்றாளே. ஸ்கெல்டன் பைலே என்னடா பேசிகிட்டு இருக்கும் போது உள்ள விழுந்துட்டா? ஐயா, சரி, இவ்வளோ பயம் இருக்கிறவன் என்னை பார்த்து அடிக்க வரலாமாடா நீ எல்லாம்? குறிவிக்கிறாயா? அது வேற கீழே விழுந்து இந்த ஸ்பைடரை பொழப்போம். ஏய், அவன் தான் பயந்துட்டான், உன் இனத்தவன். என்ன செய்கிற நீ? உன் இனத்தவன், டேய் வாடா சண்டை போடுவோண்டா அப்படின்னு கூப்பிட்டு வரணும். நீ ஒத்த ஐடியா வந்தால் அப்போ தான் செத்து போவ. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து நேராக அந்த மலை மேலே ஏறி போகணுங்க. போனோட்ட கட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் வீடியோ கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இப்போது நம்ம வீட்டு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 - 120. ஓகே, என்னடா கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் லொக்கேஷன்லாம் இல்லைங்க. எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு போய் நின்னா நம்ம வீடு கண்ணுக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும். ஓகேவா? ஓகே, சுற்றி இப்போ நம்ம வளைஞ்சு ஏற போகிறோங்க. கேரளாவில் ரோடு போட்டிருப்பேன் இல்லை, வளைஞ்சு மலையில் அந்த மாதிரி ஏற போகிறோம். இப்போ இப்படி ஏறுவோம். இப்படி ஏறிட்டு இந்த சந்தில் ஜம்ப் பண்ணிட்டு இப்போ இங்கிட்டு இந்த பக்கம் வழி இல்லை, இந்த பக்கம் 1 பிளாக் தான் இருக்குது. ஓகே, இப்படி வந்து இப்போ இப்படி ஓகேவா? இப்போ இப்படியே ஏறினோம்னா மவுண்டைன் டாப்புக்கு போயிடலாம். டாப்புக்கு போயிட்டு டாப் டு பாட்டம் கொண்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஓகேவா? ஆர்மர்லாம் மாற்றுற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இருக்கா? டைமண்டு அது இதுன்ட்டு இந்த சொன்னேன்ல, இந்த அதான் இருக்குது. நான் வந்து இப்படி ஏறுறதுக்கு பதிலாக அப்படி இப்படி சோம்பேறி போட்டு சுற்றிட்டு வந்து ஏறிட்டேன். ஆனால் அதுதான் பக்கம். இந்த வழி வந்து ஒன்றுமே இல்லை. ஐயோ, இருங்க. ஐயோ, 2 ஆட்டு தான் இருக்குது. நான் செத்துறேன்னு நினைக்கிறேன். ஏய், வாட்டர் கட் தப்பிச்சு நீங்கள் குடிச்சிட்றா, செத்தாலும் பரவாயில்ல. அப்படி குடிச்சாச்சு. இப்போ வந்து முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வீடு வந்துடும். எனக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறத விட வந்த வழி ஞாபகம் வச்சுக்கிறது புதுசு. ஓகேவா? அதனாலையும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இத்தனைக்கும் நான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா டக்குன்னு 28 லைக்ஸ் வந்துருச்சா நமக்கு அப்படின்னு பார்த்தா, மொத்த சேனலோட லைக்ஸு, ஒரு வீடியோக்கான லைக்ஸ் இல்லை. ஓகேவா? இத்தனைக்கும் நம்மளோட டோட்டல் சேனலோட வியூஸ் எவ்வளோ தெரியுமா? 362 வியூஸ் தான் விழுந்துருக்கு. ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரா 5 பேர்கிட்ட பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் நல்லவங்க. நீங்கள் நல்லவங்களா சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலே நல்லவங்களா இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். மறக்காமல் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நான் பாட்டுன்னு சொல்லி நான் அப்படியே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலையாக ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா உலட்டுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்க பார்ப்பாங்க. அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு நான் லைக்லாம் போட மாட்டேன், நான் ஏன்டா உனக்கு லைக் போடணுன்னு கேட்டிங்கன்னா தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல போடுங்க. ஓகேவா? வரைக்கும் எனக்கு நல்லா மாட்டுக்கறி தேவைப்படுது.
உங்களுக்கு வந்து என்ன கறி பிடிக்கும் மைண்ட் கிராஃப்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நான் நம்ம வீடுக்கு அதாவது நம்ம 2ஆம் மட்ட ரிசோர்ஸ் சுற்றி காட்டினேன் பார்த்தீங்களா, என் வீட்டுக்குள்ளே என்சாண்டிக் ரூமு. அந்த வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், நீங்கள் ஜில்சோன் ஃபேனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விடிஜி ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜெனிகமிங் ஃபேமிங்க அது இது ஃபேனாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அடுத்து என்ன பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு நான் பார்க்கலங்க, உண்மையாக சொல்லிடுறேன். கமெண்ட் பார்க்கல, கமெண்ட் வரல மொத்தத்துக்கும். நீங்களே போய் பாருங்கள், உங்களால் கமெண்ட் பண்ண முடியாது அந்த வீடியோக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் அதாவது என்னோடய கன்சிடர் எப்படி தெரியுமா, ஒரு நாளுக்குள்ளே வீடியோ நான் கமெண்ட் பண்ணாங்கன்னா சொல்லும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். என்னோடய கணிப்பு இது. ஓகே, இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போது இந்த வீடியோ அதாவது ஃபஸ்ட்டு நான் மொத்தம் 2 ரெக்கார்ட் போட்டேங்க. ஃபஸ்ட் ரெக்கார்டு, இது 2ஆவது ரெக்கார்டு. ஓகே, என்கிட்ட அயன் இருக்குது. நான் அந்த அயன் ஏங்க இது நம்ம வீடு கட்டின புதுசில் வச்ச பீஃபுங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு கோல் இருக்குது, தூக்கிக்குள்ளே விட்டுரு. அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், டார்ச்சு தான் என்கிட்ட 54 இருக்குது, போதும் இதுவே. செஸ்டே ஃபுல்லாக இருக்கே, பீஃப் தூக்கிக்குள்ளே விட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம 20 ஃபென்ஸ் செஞ்சுருக்கோங்க. அந்த பிளான்கையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்குவோம். 31 பிளான்க்கா, பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு நல்லா பார்த்துக்கிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் செய்ய போகிறோம். இந்த பிளான்க்கெல்லாம் எடு. இப்போது இதை தூக்கி நான் ரெசிப்பியே பார்க்காம செய்ய போகிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டிக்ஸு. ஓகே, இப்போ நேராக கிராஃப்டிங் டேபிளில் டச் பண்ணோமா, செஞ்சோமா அப்படி இருக்கணும். இப்போ ஃபென்ஸ் 21 ஃபென்ஸ் செய்ய முடியுதுங்க. எனக்கு வர வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. ஓகே, ஒரு ஃபென்ஸ் கேட் செய்ய முடியுது, செஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை, இன்னும் வேலை இருக்குது. அந்த அயன்லாம் நல்லா இதாக ஹீட் ஆகட்டும். ஓகே, நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து வில்லேஜரோட ஹவுஸ் தான். இது வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸாக மாற்ற போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இருங்க, இதை நல்லா வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டலாம். ஓகேவா, இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே செதுக்கி தள்ள போகிறோம். செதுக் இப்படிலாம் சொன்னால் நீங்கள் கடுப்பாயிட்டு எழுந்து போயிடுவீங்க. அதனால் செதுக்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, செதுக்கியாச்சுங்க நம்ம. ஓகே, இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் இந்த இடத்துல ஸ்டோன் பிரிக்ஸ் கூட போட்டுடுறேன். ஸ்டோன் பிரிக்ஸ் போட்டு இல்லை, இந்த பக்கம் கண்ணாடி வச்சு, கண்ணாடிக்கு நடுவில் ஒரு டோர் வச்சு, அதுக்குள்ளே நம்ம கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணையெல்லாம் வச்சிடலாம். அதுக்கு வந்து மேலேயுமே ரூஃப் டாப்புக்கு வந்து நான் லெவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம அடுத்த பாட்டில் பண்ணணும். அடுத்த பாட்டில் வந்து நம்ம இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த ஃபார்மை வந்து 2 பார்ட்டு இழுத்து போட போகிறேன். அப்போயாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து ஃபென்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தால் ஏங்க ஐயோ 100 டர்ட் லேயர் போடணுமே. சரி இருங்க, அந்த டர்ட் நிறையவே இருக்குது, ஒன்று கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது. ஓகேவா, அந்த பக்கம் போட்டு 4 5 6 7 8 9 10 9 தான் போட முடியுது. ஓகே, இந்த இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வச்சுட்டு அப்புறம் கடைசியாக உடச்சிக்கலாம். ஓகேவா, அண்ட் ஒரு மட்டன் இருக்குது. நான் வரும்போது ஒரு ஆட்டை சவால் வச்சு அடிச்சிட்டேன், உள்ளே நுழைஞ்சிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மீட்டு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபென்ஸை உடைக்கிற நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலி எடு தோன்ற உட எல்லாத்தையும் உடச்சி இன்வெர்ட்டரில் எடுத்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு உண்மையை சொல்ல விரும்பிடுறேன். ஏன்னு தெரியுமா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் ஏமாந்து பெறக்கூடாது. நான் வந்து இவ்வளோ உண்மை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ உண்மையை நான் சொல்லிடுறேன். இதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணலாம்ல. இப்போ அந்த இடத்துல நான் தூங்க போயிட்டு கட் பண்ணிடுவேன். பார்த்தீங்களா, கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபென்ஸை தூக்கி உள்ளே வச்சுட்டு, டேய் நீ உண்மையை சொல்லலாம் மழுப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த பவுக்கான என்சான்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் க்ரியேட்டிவில் தாங்க பண்ணேன். நீ எங்களை ஏமாத்திருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நான் ஏமாத்தலை. ஏன் தெரியுமா, நான் இப்போ கூட உங்களை ஏமாத்தணும்னு நினச்சிருந்தேன். நான் ஏன் சொல்லியிருக்கணும் சொல்லுங்கள், உங்களை ஏமாத்திட்டோமே அப்படின்னு நினச்சி தான் நான் சொன்னேன். இல்லாட்டி அவங்க தானே ஏமாந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் நினைக்க தெரியாமையா, தெரியாது அப்படி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஃபென்ஸ் கேட் போட்டாச்சு. டார்ச் மட்டும்தான் வைக்க லைட் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் இருக்கட்டும், நம்ம அப்புறம் வைப்போம். மூலம் இந்த 4 கார்னரையும் இந்த கார்னரில் வைப்போம். இந்த இடத்துல செவுறு மாதிரி ஏற்றிட்டேன், பார்க்க நல்லா அசிங்கமாக இருக்குது.
ஓகே சென்டரில் இந்த ஒன்று வச்சுக்குவோம். சென்டர்ன்ட்டுலாம் இல்லை, சௌரியத்துக்கு வைக்கிறது தான். நம்ம தான் பயலுகடா. ஸ்டார்டிங் பேர் ஞாபகம் இருக்குல்ல, மைண்ட் கிராஃப்ட் பயலுக. பட் அது நல்லா இல்லைன்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டு இல்லை, ஊராருமே எங்கள் வீட்டில் இருந்து கூட சொல்லிட்டாங்க, நீ பேர் நல்லா இல்லை அப்படின்ட்டு. எனக்கு ஒரே மூஞ்சி வாட்டம். ஓகே, இந்த ஹேபேலெல்லாம் தூக்கி அங்கே தகர்த்தி போட வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு டார்ச் வைக்க வேண்டும். வச்சுட்டு இந்த ஃபென்ஸ் டவர், இந்த லைட் அப் டவர் இருக்குது பார்த்தீங்களா, லைட் டவரு, டார்ச் டவர், இதையும் எடுக்கணும் ஃப்யூச்சர்லன்ட்டு இல்லை, இந்த வீடியோவில் நான் எடுத்துருவேன். ஓகேவா? ஓகே, ஒரு சின்ன பேட் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட காஸ்டியூம். எதுக்குடா கிணத்தனம் அதை மாதிரி பண்ணுற கிணப்பில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா தாங்க ஒரு இன்ட்ரோக்கு. ஓகேவா? இந்த மரம் நம்ம வச்சுருக்கோம், கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி பண்ண போகிறோம். நான் சந்தோஷத்தில் குதிக்கிறேன். நம்ம சொல்ல மறந்துட்டேன், ஒரு சின்ன அப்டேட்டு. எப்போ நம்ம வந்து 100K இல்லை 100 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 100 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா என் ஃபேஸை வந்து நான் காட்டிடுறேங்க. நான் ஏமாற்ற மாட்டேன். உங்களுக்கே தெரியும் நான் யாரையுமே ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு. ஏமாற்றணும்னு நினச்சா எனக்கே தெரியாது, அது வேறு விஷயம். ஓகே, பேட்டி முடிய போதுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், டாட்டா, பாய் பாய்.